ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, பிரியமான தேவனுடைய ಈ பிள்ளைகள் ದಿನದಲ್ಲಿ இந்த ಈ நாளிலும் ವಿಡಿಯೋ ಮೂಲಕ இந்த வீடியோ மூலமாக ನಿಮ್ಮನ್ನ ಸಂಧಿಸಲು உங்களை சந்திப்பதில் ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. எனக்கு மிகுந்த சந்தோஷம். ಇವತ್ತು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿರುವಂತ ಕಾರ್ಯ, இன்று நாம் பார்க்கக்கூடிய காரியம், ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನ ಮಾಡಿರುವುದಾದರೆ தேவன் நமக்கு ஒரு வாக்குரைத்தாரான ಆ ವಾಗ್ದಾನವನ್ನ ನೆರವೇರಿಸಲು அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. வல்லவரா இருக்கிறார். ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு ನಾವೇ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಪ್ರಯತ್ನ, நாம் நம்முடைய சொந்த முயற்சினால், ನಮ್ಮ ಸ್ವಂತ ಮಾರ್ಗದಿಂದ நம்ம சொந்த வழிகளினால் ಆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಿಸಿಕೊಳ್ಳತಕ್ಕ அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ಪ್ರಯತ್ನವನ್ನ செயல்களை ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ಆದಿಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல ದೇವರು தேவன் ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ஆபிரகாமுக்கு ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಒಂದು ಸಂತತಿಯನ್ನ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ நான் ಮಾಡಿದನು. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குறுத்தார். ಆ ವಾಗ್ದಾನವನ್ನ ಅವನು ನಂಬಿದಾಗ, அந்த வாக்குத்தத்தை அவன் நம்பின போது, ಆ ವಾಗ್ದಾನವನ್ನ ಅವನು ಕೇಳಿ அந்த வாக்குத்தத்தை அவன் கேட்டு ಅವನು ನಂಬಿ அவன் நம்பி ಅವನಿರುತ್ತಾನೆ. அவன் ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ವರ್ಷಗಳ ಅವನ ನಿರಾಶೆಯನ್ನು ಸಹಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. காலையில அவன் சோர்ந்து போகிறவனா இருக்கு. ಆದರೆ ದೇವರು ஆனால் தேவன் ಅವನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಮತ್ತೆ ಬಲಪಡಿಸಿದರು. அவனோட நம்பிக்கையை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಸಾರಳು ಏನು ಮಾಡುತ್ತಾಳ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இங்கு சாரல் என்ன செய்கிறார் என்றால், ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿ ಬಂದು ஆபிரகாமிடத்தில் வந்து, ನಮಗೆ ದೇವರು நமக்கு தேவன் ನಮ್ಮ ದಾಸಿಯಾದಂತ ಹಾಗರಳ ಮೂಲಕ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಸಂತಾನವನ್ನು ಕೊಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅವಳು ಹೇಳುತ್ತಾಳೆ. என்னுடைய அடிமை பெண் ஆகிய ஆகாரின் மூலமாக தேவன் எனக்கு ஒரு சந்ததி கொடுக்கட்டும் என்று சொல்கிறார் ಎಂದು ಹೇಳಿ என்று சொல்லி ತನ್ನ ದಾಸಿಯಾದ ಹಾಗರಳನ್ನ ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಅವಳು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾಳೆ. என்னுடைய அடிமை பெண் ஆகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ಅಬ್ರಹಾಮನ ಈ ಮಾತಿಗೆ ಅವನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆபிரகாமும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவனா. ಆದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತ ஆனால் தேவனுடைய சித்தம் ಅದಾಗಿರುವುದಿಲ್ಲ. அது இல்லை. ಆ ವಾಗ್ದಾನವೂ ಸಹ ಅದಾಗಿರಲಿಲ್ಲ. இந்த வாக்குத்தத்தமும் ಅದು கிடையாது. ದೇವರು 75ನ ವಯಸ್ಸಿನವನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾಗ 86ನೇ ವಯಸ್ಸಿನ ತನಕ ಸುಮಾರು 10 ವರ್ಷ ತನಕ 75 வயதிலே அவனுக்கு வாக்குரைத்தவரார். ஆனால் 86 வயது வரைக்கும் ನೆರವೇರಲಿಲ್ಲ. அது நிறைவேறவில்லை. ಆದ್ರೆ ಈಗ ದಿಢೀರ್ ಅಂತ ಹೇಳಿ ತನ್ನ ಹೆಂಡತಿ ಅದನ್ನು ಹೇಳುವಾಗ, ஆனால் திடீர்னு என்று சொல்லி தன்னுடைய மனைவி அதை சொல்லும் பொழுது, ಹೌದು ಅಂತ ಹೇಳಿ ಆ ಮಾತಿಗೆ ಅವನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆம் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்கிறவனா இருக்கிறான். ಅದಾದ ಮೇಲೆ அது ಆನ பிறகு ಹಾಗರಳು ஆகார் ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ஆபிரகாம் ಹೆಂಡತಿ ಆಗುತ್ತಾಳೆ. ஆகார் ஆபிரகாமுக்கு மனைவி ஆகிறாள். ಅಬ್ರಹಾಮನ ಮೂಲಕ ஆபிரகாம் ಅವಳು மூலமாக ಬಸುರಾಗುತ್ತಾಳೆ. அவள் கர்ப்பவதி ஆகிறாள். ಇದನ್ನ ತಿಳಿದು இதை அறிந்த ಆ பிறகு ಹಾಗರಳು அந்த ஆகார் ತನ್ನ ಯಜಮಾನಿ ಆದಂತ தன்னுடைய எஜமானியாகிய ಸಾರಳನ್ನ சாராளை ತಾತ್ಸಾರ ಮಾಡುತ್ತಾಳೆ. அற்பமாக எண்ணுகிறாள். ಇಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ இங்கு பார்க்கும் பொழுது ತನ್ನ ದಾಸಿಯನ್ನ ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ಸಾರಳು, அதில் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு ஒப்பு கொடுத்தவள் சாராள். ಆದ್ರೆ ಅದೇ ತನ್ನ ಯಜಮಾನಿಯಾದಂತ ಸಾರಳನ್ನ ಅವಳು ತಿರಸ್ಕರಿಸುತ್ತಾಳೆ. ஆனால் ஆகாரலோ தன்னுடைய எஜமானியாகிய சாராளை அற்பமாக ನಾವು எண்ணுகிறவள். ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಸಾರಳಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ದುಃಖವಾಗಿರಬಹುದು, அதை யோசித்து பாருங்கள். சாராளுக்கு எவ்வளவு ಎಷ್ಟೊಂದು வேதனையாக ವೇದನೆ ಆಗಿರಬಹುದು. எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ನಾವು ದೇವರ ವಾಗ್ದಾನವನ್ನ ಬಿಟ್ಟು தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விட்டு ನಮ್ಮ ಸ್ವಂತ ಒಂದು ಜ್ಞಾನದೊಟ್ಟಿಗೆ, நம்முடைய சொந்த ஒரு ನಮ್ಮ ಸ್ವಂತ ஞானத்தினாலே ಮಾರ್ಗದೊಟ್ಟಿಗೆ சொந்த ಆ வழிகளில் ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ನೆರವೇರಿಸಲು ಹೋದಾಗ அந்த காரியத்தை நிறைவேற்றி நாம் போகும்பொழுது ಅನೇಕ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ அநேக ನಾವು சூழ்நிலைகளிலே ದುಃಖವನ್ನ நாம் ಪಡುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ, துன்பப்படுகிறவர்களா இருக்கலாம். ನಾವು ನೋವನ್ನ நாம் ಪಡುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ, வேதனைக்குள்ளாகிறவர்களா ನಾವು ಅವಮಾನಕ್ಕೂ ಸಹ ಒಳಗಾಗುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. அவமானத்திற்கும் உள்ளாகிறோம். ಆದ್ರೆ ದೇವರು ಒಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದು ತಿಳಿದು ஆனால் தேவன் ஒரு வாக்குத்தத்தை பண்ணி இருக்கிறார் என்று தெரிந்து ನಾವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕಾದಿರುವಾಗ அதற்காக நாம் காத்திருக்கிறோம். ಖಂಡಿತವಾಗಿ கண்டிப்பாக ಆತನ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற ಒಂದು ವೇಳೆ வல்லவராக ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವುದಾದರೆ தேவன் நமக்கு ஒரு வாக்குறுத்தார். ஆனால் ಅದು ತಡವಾಗಬಹುದು. அது தடையாகலாம். ಆದ್ರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕಾದಿರುವಾಗ ஆனால் அதுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது ನಮಗೆ ಬರಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯ ಬಂದೇ ಬರುತ್ತದೆ. அது நமக்கு வர வேண்டிய காரியம் கண்டிப்பாக வரும். ನಮಗೆ ನಡೆಯಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯ ನಡೆದೇ ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿದೆ. நமக்கு நடக்க வேண்டிய காரியம் கண்டிப்பாக நடக்கும். ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಪ್ರಯತ್ನ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அதுக்காக நம்முடைய சொந்த முயற்சிகள் தேவையில்லை. ಇಲ್ಲಿ ಸಾರಳು, இங்கு சாராள் ಅಬ್ರಹಾಮನು ஆபிரகாம் ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿ அதே போல் செய்து ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗೆ, ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಅವರು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த சூழ்நிலைக்குள்ளாகிறவர்களா இருக்கிறார். ಅದು ಯಾವ ತರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அது என்னவென்று சொன்னால் ಒಂದು ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. தேவனுடைய சித்தம் இல்லாத ஒரு காரியமா இருக்கிறது.
ಆದ್ರಿಂದ ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ அதே போல இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ದೇವರು ನಮ್ಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನನ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ தேவன் நமக்காக செய்த வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள ಅದನ್ನ வேண்டும் என்றால் ಕಾದುಕೊಂಡಿರೋಣ. அதுக்காக காத்திருப்போம். ಒಂದು ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ವಾಹನವನ್ನ ಮನೆಯನ್ನ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರುವುದಾದರೆ தேவன் நமக்கு ஒரு வாகனத்தையோ இல்ல ஒரு வீடையோ கொடுப்பார் என்று சொன்னால் ಅದನ್ನ ದೇವರು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಗಂಟ ನೀವು ಕಾದಿರ್ರಿ. அது தேவனே கொடுக்கும் வரை நாம் காத்திருப்போம். ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ அதற்கு பதிலாக ನಾವು ಲೋನ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು லோன் வாங்கி கொண்டு ಸಾಲವನ್ನ ಮಾಡಿ கடன் செய்து கொண்டு ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕಾಗಿರೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அதன் மூலமாக நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ಆದ್ರಿಂದ அதனால் ದೇವರು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನ ನಿಮಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. தேவன் நமக்கு ஒரு வாக்குரைத்தாரானால் ಆತನು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಅದನ್ನ ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் ஏற்ற சமயத்தில் அது செய்கிறவரா ಅದಕ್ಕೆ இருக்கிறார். ನೀವು ಕಾದಿರ್ರಿ. அதுக்காக நாம் காத்திருப்போம். ನಿಮಗೆ ಬರಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು, உங்களுக்கு வர வேண்டிய காரியம், ನಿಮಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ನಿಮಗೆ காரியம் ಬಂದೇ ಬರುತ್ತದೆ. கண்டிப்பாக உங்களுக்கே வரும். ಅದ್ರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಸಂದೇಹವಿಲ್ಲ. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ದೇವರ ಒಂದು ವಾಗ್ದಾನದ ಮೂಲಕ, தேவன் இந்த ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ இந்த வாக்கியத்தின் மூலமாக ನಿಮಗೆ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. உங்களை ஆசீர்வதிப்பார். ಆಮೆನ್. ஆமென்.